நம்ம இன்னைக்கு இந்த பகுதியை பார்க்கலாம். ஆகாச பேரு, வீடு பேரு எல்லாம் ஒண்ணுதான். முக்தி அப்படின்னு நம்ம ஆகாசம்னா பஞ்சபூதத்துல ஆகாசம் சொல்றோம். இங்க ஆகாசம், காற்று அப்படியே சொல்றோம்ல, அக்னி, ஆகாசம், வாயு, அக்னி, நீர், மண், அப்படி பஞ்சபூதம் வருது இல்லையா? அது மாதிரி இந்த ஆகாசம் இந்த பஞ்சபூதத்துல வர்ற ஆகாசம் கிடையாது. எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்டு இருக்கிற அந்த சிவம், ஆதி சிவம், அதுக்குள்ள போனாதான் பிறப்பு கிடையாது. அதத்தான் ஆகாச பேருன்னு சொல்றோம். வீடு பேருன்னு சொல்லலாம். முக்தி அது மாதிரிதான் அந்த சொல். சரியா தலைப்பை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பாட்டுக்குள்ள போய் நல்லா புரிஞ்சுக்க முடியும். பிரம்மாகாசம், அது பிரம்மாகாசம் சொல்லுது. இது வெறும் ஆகாசம், பஞ்சபூதத்துல வெளிப்பட்டு இருக்கிறது ஆகாசம். அதுக்கப்புறமா காற்று, அதுக்கப்புறம் நெருப்பு, அதுக்கப்புறம் நீர், அதுக்கப்புறம் மண், அந்த மாதிரி வரிசையா விரிவடைஞ்ச பஞ்சபூதத்துல வர்றது பிரம்மாகாசம். பிரம்மத்துக்குள்ள போறது, சிவத்துக்குள்ள போயிட்டு அதுக்கு பேரு வீடு பேரு, ஆகாச பேரு. அதான் வெறும் ஆகாசம்னு கொடுக்காம பேருன்னு போட்டிருக்கோம். நம்ம அறியக்கூடிய பேரு என்ன அப்படின்னா, இங்க உலகத்துல கிடைக்கிற இந்த எல்லாம் நிறைய விருது எல்லாம் கொடுக்கறாங்க. இப்ப கூப்பிட்டு எல்லாம் கொடுக்கறாங்க, பணம் கொடுத்தா விருது எல்லாம் கொடுக்கறாங்க. இப்ப அப்பெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. ராஜா தான் கொடுப்பாரு, உழவர்களுக்கெல்லாம் கொடுப்பாரு. அந்த நாட்டியம் ஆடுறவங்களுக்கு எல்லாம் ராஜா தான் நிரூபிக்கணும், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்கறது. இப்பெல்லாம் சர்வசாதாரணமாயிடுச்சு. அந்த மாதிரி இது அப்படியே இறைவனே இறைநிலைக்குள்ள போறது, வீடு பேர். இது யாரு கொடுக்கறது? இறைவன் தான் கொடுப்பாரு. இந்த பேரு இல்ல, இறைவன் கொடுக்கறது. பேரு அப்படின்னா கொடை, அன்பளிப்பு. அந்த பேரு இல்ல, இது வள்ளின எழுத்து போட்டிருக்கு இல்லையா? அதனால இறைவனுடைய அருள், அதான் பேருன்னு வருது. அதான் அருள், அருள் தன்மை. சரி, இறைவனால் அருளப்படுவது அது பேரு. எல்லாம் விருதெல்லாம் யார் வேணா கொடுக்கலாம், பட்டம் பதவி எல்லாம் யாரும் கொடுக்கலாம். ஆனா இத இறைவன் ஒருத்தன் தான் கொடுக்க முடியும். அவனுக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்குது, அவனுக்குத்தான் அந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் கிடையாது. பத்தி 10 மந்திரத்துல என்ன சொல்றாரு? உள்ளத்தில் ஓம் என்னும் அந்த இதுக்கு முதல் பாட்டிலேயே மந்திரத்திலே ஆகாயம்னா என்னன்னு சொல்லிட்டாரு. உள்ளத்தில் ஓம் என்னும் ஈசன் ஒருவனை, ஆமா, உள்ளத்துக்குள்ள இருக்காரு. கோஷ்டை ஒளி வடிவில இருக்காரு. ஓம்ல என்ன இருக்கு? ஓங்காரத்துல மகரத்தை விட்டுறாங்க. ஓங்காரத்துல அகரமும் உகரமும் சேர்ந்ததான் ஓங்காரம். அகரம் சிவனை குறிப்பது, உகரம் அம்மையை குறிப்பது, நாதத்தை குறிப்பது, விந்துவை குறிப்பது, ஒளியை ஓசையை குறிப்பது, ஒளியை குறிப்பது. இதுதான் ஓங்காரத்தினுடைய தத்துவம். இத எங்க பாரு, உள்ளத்துக்குள்ள பாரு. நீ தத்துவத்தை மனப்பாடம் பண்ணாத, அறிவுக்குள்ள பாக்குறது இல்ல. அந்த உள்ளத்துக்குள்ள அறிவால் அறிஞ்சு மட்டும் பத்தாது, உணரு. உள்ளத்துல உயிர்ல உணரக்கூடிய ஒன்று அது. ஓங்காரம் நாத விந்து ஓசை ஒளிய உள்ளத்துல உயிர்ல உணரக்கூடிய ஒன்று. உய்யன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு மாணிக்க வாசகர். கடைசியில எப்படி முடிக்கிறார் பாத்தீங்களா? திருவாசகம் படிப்பவங்களுக்கு தெரியும். உய்யின் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவேன்னு முடிக்கிறார். கடைசி முதல்ல சிவபுராணத்துல உய்யன் உள்ளத்தில் ஓங்காரமா நின்ற மையா விமலா அப்படின்னு வந்துரும். அடுத்து முடிக்கும் போது ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவைன்னு முடிக்கிறார். ஓங்காரத்துல ஆரம்பிச்சு ஓங்காரத்துல முடியுது.
அதே மாதிரி திருமந்திரமும் அப்படித்தான். ஒன்றவன் தானேன்னு ஆரம்பிச்சு இம்முல முடியும். ஓல ஆரம்பிச்சு இம்முல முடியும். அதாவது மலமிலான் பாதம் அப்படின்னு முடியும். இம்முல முடியும். ஓல ஆரம்பிச்சு இம்முல முடியும். ரெண்டு நடுக்குள்ளதான் எல்லாம் ஓங்காரத்துக்குள்ளதான் விரிவுதான் திருமந்திரங்கிற மாதிரி அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. அதுல இருந்துதான் வெளிப்பட்டது. நாத விந்துக்குள்ள இருந்துதான், ஓசை ஒளியில இருந்துதான் அத்தனையும் வெளிப்பட்டது அப்படிங்கறதுடைய இதுதான். அது மாதிரி ஓம் எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கு. ஓம் என்னும் ஈசன் உள்ளத்துக்குள்ள இருக்கிறான். அத நீ எங்க பாக்குறது? புருவ மத்தியில தான் பார்க்கணும். ஓங்காரத்துல மூலாதாரத்துல இருக்கு. அங்க உள்ளத்திலே அங்கியா இருக்கு. அக்னியா இருக்கு. அது எங்க இருக்கு? மூலாதாரத்துல அக்னியா இருக்கு. அதுக்கு பேரு மூல அக்னி, சிவ அக்னி. இந்த மூல அக்னியும் சிவ அக்னி எங்க இருக்குது? காம அக்னிக்குள்ள கிடக்கு. காமத்துக்குள்ள கிடக்கு. மூலாதாரத்துல காமம் இருக்கு. பிரம்மா அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா? அது மண் தத்துவங்கிறது. நம்ம சித்தாந்தப்படி மூலாதாரம் சுவாதிட்டானமும் மண் தத்துவம். அங்க யாரு உட்கார்ந்துருக்கா? பிரம்மா உட்கார்ந்துருக்காரு. கூடவே அங்க அக்னி அங்க இருக்கு. சிவ அக்னியும் மூல அக்னி சொல்லப்படுகிற அந்த அக்னி அங்க இருக்கு. காமத்துக்குள்ள நம்ம காம அக்னியை புடிச்சுக்கிட்டு காமத்துக்குள்ள அலையிறோம். காமம்னா உடல் இன்பம் மட்டும் கிடையாது. எல்லா இன்பமும், புற இன்பம், எல்லா ஐம்புலன்கள் பெறக்கூடிய அத்தனை ஆசா பாசம் இன்பம் எல்லாமே காமந்தான். அப்படி அதுக்குள்ளேயே கிடக்குறோம். இப்ப மூலாதாரத்தை விட்டு மேல வந்துட்டோம்னா காம அக்னியில இருந்து சிவ அக்னி, மூல அக்னி பிரிஞ்சு வந்துரும். அதான் அத சொல்லுவாங்க. அம்மை விநாயகராக உள்ள அம்மை அவை அம்மை சொல்றாங்கல்ல, மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பு, கருத்தினை அறிவித்து அப்படி சொல்லுதுல. அப்படி அதை எழுப்பணும். காலால் காற்றால அதை உள்ளுக்குள்ள காற்ற செலுத்தி அதை எழுப்பினா அது சிவ அக்னி மேல வந்துரும். காம அக்னி மேல வராது. அது உலக ஈர்ப்பிலேயே கிடக்கும். சிவ அக்னிய ஓங்காரம் மூலமா மேல கொண்டுட்டு வந்துட முடியும். அதுக்கு சிவ அக்னியோட தொடர்ந்து வராது. அதெல்லாம் நம்ம இந்த மாயைங்கிற புத்தி அப்படியெல்லாம் வேலை செய்யும். அது என்ன கால செலுத்தினா காம அக்னி சேர்ந்துகிட்டு வராதான்னு இந்த மாயைங்கிற புத்தி இருக்கு, அது கேட்கும். அப்படியெல்லாம் வராது. அது உலக ஈர்ப்புலதான், ஐம்புல நின்பத்துலதான் போய் அலைஞ்சுகிட்டு கிடக்கும். அது அங்க மாயைக்குள்ள அலைஞ்சுகிட்டு கிடக்கிறதுனால அது சிவ அக்னியோட சேர்ந்து வராது. அது அப்படி எடுத்துட்டோம்னா மூலாதாரத்துல இருந்து மூண்டெழு கனல மேல கொண்டுட்டு வந்து அங்கியாய் ஒருவன் இருக்காங்க. அத மேல கொண்டுட்டு வந்துட்டா நீதியாய ஒருவனை, அவன் தான் அறக்கடவுளா வேற இருக்கான். பாத்தீங்களா? எல்லாத்தையும் முனே வரிக்குள்ள படிச்சுட்டாரு. அங்கேயா இருக்கான், ஓங்காரமா இருக்கான், அறக்கடவுளாவும் இருக்கான். நீதியாய ஒருவன், அறத்தோட இருக்கணும். காமத்துக்குள்ள மாயைக்குள்ள இருந்தா அறம் பிறழ்ந்துருவோம். இந்த ஆசையினால அறம் பிறழ்ந்து போயிடுவோம். இங்க மேல வந்துட்டோம்னா அறத்தோட தான் இருப்போம். அதான் நீதியாய ஒருவனை. நீ மேல வந்தாதான் அறம் வழிகாட்டும். அறத்தோட இருக்கும். மரத்துக்குள்ளயும் மாயைக்குள்ளயும் அதுலயும் போக மாட்டோம். அது உள்ளத்துலயே உரல். அப்படியே அதுக்குள்ளே இரு. உரல்ந்து உரல்ந்து அதை விட்டு பிரியாது நினைந்து ஆழ்ந்து அப்படி இருக்கணும். அதுக்குதான் உரல், உள்ளத்துலே உரல். அதான் வள்ளினாரா போட்டிருக்கு. அதுக்குள்ளே உழன்று உறங்கி அதுக்குள்ளே தூங்கி அதுக்குள்ளே நினைந்து அதுக்குள்ளே கிடந்து அதுக்குள்ளே கிடக்கிறது உரல். அதுக்கு பேருதான் ஆகாசம். பாத்தீங்களா? இறைவனோட இருக்கிறது பேருதான் ஆகாசம். அதுக்கு பொருள் சொல்லிட்டாரு முதல் மந்திரத்திலே.
இப்ப என்ன 3 சொல்லிருக்கா. ஓங்காரத்தை எழுப்பணும், மூலாதாரத்துல இருக்கிற அங்கேயே எழுப்பி கண்டத்துக்கு மேல கொண்டுட்டு வரணும். அவங்க அம்மையும் அப்பனும் ஓசையும் ஒளியுமா நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க. தரிசனத்தோடு நம்மளை அறவழியில அருள் உபதேசம் செய்வார்கள். அருள் உபதேசம் செஞ்சு நம்மளை அறத்தோடு நடத்திவார்கள். அப்ப அது அப்படி அங்க இருக்கும். அது அந்த இதுல ஆழ்ந்து கிடந்து நினைந்து அதுக்குள்ளேயே உறங்கி இருக்கிறதுக்கு பேருதான் தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது. அதுக்கு பேருதான் ஆகாசம். இதான் ஆகாச பேரு. எல்லாம் கைவசம் தான் இருக்கு, அத பயன்படுத்தணும். அவ்வளவுதான். பயன்படுத்த தெரியணும். இந்த ஓங்காரத்தை எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா திருமூலர் தான் அதை எப்படி எழுப்பணும், எங்க பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவார். அந்த ஓங்காரத்து உள்ளொலிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என் செய்வார் யமதூதருக்கேன்னு கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் வைப்பார். அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாம் ஓங்காரத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ஆனா அதை எப்படி அனுபவிக்கிறதுங்கிறத நம்ம திருமூலர் பெருமான் தான் சொல்றார். அங்கேயே எழுப்பணும், மேல கொண்டுட்டு வரணும். அங்க உனக்கு அருள் உபதேசம், அங்க சதாசிவம் உட்கார்ந்து இருக்காரு. அருள் சக்தியும் அம்மையும் அப்பனுமா அங்க இருக்கிறாங்க. சிவனும் சக்தியுமா உட்கார்ந்து இருக்காங்க. நான் அங்க போகும்போது, நான் காமத்தை விட்டு மேல போய் அங்க இருக்கும்போது என்னை அரவணைத்து என்னை அறத்தோடைய நடத்தி எனக்கு பேர் கொடுப்பார்கள், வீடு பேரு அருள்வார்கள். நான் மேல போகணும். நான் இப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்றது. சரி, பெருநிலமாய் அண்டமாய் அண்டத்துக்கு அப்பாலாய் பெருநிலமாய் எல்லாம் இந்த பிரபஞ்சம் முழுக்க பிரகிருதிங்கிறோம்ல, இது எல்லாமாவும் அதான் இருக்கு. அது எல்லாம் அண்டமாவும் இருக்கு, அண்டத்துக்கு அப்பாலும் இருக்கு. எல்லாத்தையும் அடக்கி நிற்க பெரிய அண்டமாவும் இருக்கு. இதெல்லாம் இந்த இதெல்லாம் சொல்றோம்ல, அது மில்கி வேன்னு சொல்லுவோம்ல, பால்வெளி மண்டலம், ஆகாச கங்கை அப்படின்லாம் சொல்றோம், தமிழ்ல சொல்றோம். அது மாதிரி எல்லாம் எத்தனையோ சூரிய குடும்பங்கள்லாம் இருக்கு. 224 புவனங்கள்லாம் நம்ம சொல்றோம், சைவ சமயத்துல சொல்லுது. எல்லாத்தையும் உள்ளடக்கி பெரு நிலம் அது இருக்கு. அதுக்கு அப்பாலும் இருக்கு, பெருநிலமா இருக்கு, அண்டத்தெல்லாம் உள்ளடக்கி எப்படி இருக்கு. இது மட்டும் நினைச்சுக்காத, அதை எல்லாத்தையும் கடந்து அப்பாலும் இருக்கு. அதுக்குள்ளதான் எல்லாமே மிதந்துகிட்டு இருக்கு. அப்படி குரு நிலமாய் நின்ற கொள்கையான் அவன் இப்படியெல்லாம் இருந்தாலும் நமக்கு குருவாகவும் வந்து இருக்கிறான். அது எங்க இருக்கிறான்? இந்த இடத்துல குரு இருக்கிறது அந்த துரியம் சிரசுல, அங்கதான் அருள் குருவா இருக்கான். சதாசிவம் வந்து நமக்கு குருவாய் இடம் பெற்றிருக்கிறான். எங்க நிலம்னா இந்த இடத்துல துரியம்னு அர்த்தம். சிரசுல வந்து நமக்கு உட்கார்ந்து உபதேசம் பண்றதுக்கு, அருள் உபதேசம் பண்றதுக்கு அங்க குரு நிலமாய் அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். கொள்கையான் அவனுடைய கொள்கை என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் அருள் செய்வதுதான் அவனுடைய கொள்கை. அவனுடைய கொள்கை, ஈசனுடைய கொள்கை என்னது? எல்லாம் நமக்கெல்லாம் குருவா இருந்து அருள் செய்து தன்னோட நம்ம எல்லாம் கஷ்டப்படாம துக்கப்படாம அமைதியா சாந்தமா அப்படியே இருக்கணும், சஞ்சலம் இல்லாம அப்படியே அவனோட இருக்கணுங்கிறத அவனுடைய கொள்கை. அதுக்காக நமக்காக வருவான் வருவான் வருவான்ட்டு காத்து கொண்டு இருக்காரு. எங்க இருக்கா? குரு நிலமாய் தலைமையில உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுதான் அவனுடைய கொள்கை. நம்மளுடைய கொள்கையெல்லாம் என்னது? இந்த உயிர்களுடைய கொள்கை. நம்ம எல்லாம் ஒரு கொள்கை வச்சுட்டு இருப்போம்.
ஏகப்பட்ட கொள்கை வச்சிருப்போம். அந்த கொள்கை, இந்த கொள்கை, அப்புறம் கட்சி கொள்கை, அப்புறம் குடும்ப கொள்கை, என்னென்னமோலாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு ஒண்ணே ஒண்ணுதான், நம்மளை எல்லாத்தையும் அப்படி ஈர்த்து ஆட்கொண்டு நம்மளை கஷ்டப்படாம காப்பாத்துறதான் அவனுடைய கொள்கையான் ஈசன். அப்படி இருக்கிறான், நமக்கு சிரசு மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். பெருநிலமாய் நின்று தாங்கிய தாளும் அவன் எப்படி இருக்கான், பெருநிலமாய் அப்படி அந்த அடையின் சிவன் இரண்டாவது இதுக்குதான் எழுதல நான் புக்ல. ஒரே நூல் வச்சிருந்தீங்கன்னா அதுல இருக்கா தெரியல எனக்கு. அடுத்து என்ன சொல்ற, மூணாவது வரி என்ன சொல்றது, சொல்வதற்கரிய பெரும் நிலம். அதெல்லாம் இப்ப இவ்வளவுதான் சொல்ல முடியாதுப்பா. அப்படி என்று இது அனைத்தையும் தனக்குள்ள தாங்கி கொண்டிருக்கிறான். அனைத்தையும் தன் அருள் வெளிக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் அப்படியே நினைச்சு பார்க்கணும். படிக்கிறத அப்படியே கொஞ்சம் அப்படியே நினைச்சு பார்க்கணும், அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும். பறந்து விரிந்து இருக்கு. எல்லாம் கண்ணை மூடி பார்க்கணும். கண்ணை திறந்து எல்லாம் பார்த்தா ஒண்ணும் தெரியாது. கண்ணுக்கு சும்மா கொஞ்சம் தூரம் தான் தெரியும், சிற்றறிவு. கண்ணை மூடி மூன்றாவது கண்ணுல இருந்து பார்க்கணும். அந்த யானை கண்ணை திறந்து பார்த்தா அப்படியே தெரியும் நமக்கு. அப்படியே ஆதி அந்தமும் இல்லை, எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுலாம் தெரியல. அதுக்குள்ள எவ்வளோ எல்லாமே இருக்கு. நட்சத்திரங்கள்லாம் எவ்வளோ கோடி 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 நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. அதையும் கடந்து அதுக்கப்புறமும் இருக்கு. அதுதான் பெருநிலம் தாங்கிய தாளும். அப்படி தனக்குள்ள எல்லாத்தையும் அப்படி ஒரு ஆற்றல் உடையவன். அவ்வளவுதான் பேராற்றல். நம்ம எல்லாம் சொற்களுக்குள்ள அடக்க முடியாது, அதான அனுபவிக்கலாங்கிறாங்க. அத அனுபவிக்கலாம், சொல்லுக்குள்ள அவெல்லாம் கொண்டுட்டு வர முடியாது. அது அவங்க, அதனாலதான் இதுல ஒரு இது, எல்லாத்தையுமே எடுத்து சொல்ல முடியாது. அவன் அனுபவிக்க முடியும். அதான் ஒரு மந்திரம், தாய் தன் மணாளன் பெற்ற இன்பத்தை மகவுக்கு சொல்லென்றால் சொல்வது எங்கனே அப்படின்னு திருமூலரே ஒரு பாட்டு வைப்பார். கணவனோட இருந்த இன்பத்தை மகிட்ட போய் எப்படி ஒரு தாய் சொல்லுவா, அந்த மாதிரியான ஒரு இன்பம். ஒரு மந்திரம் வரும், அப்படி இருக்கும் அந்த இன்பம். அருநிலமாய் நின்ற ஆதி பிரானே, அருநிலமாய், அது உருவம் எல்லாம் கிடையாது, அருவமா இருக்கு. அதுதான் ஆதி சிவம். ஆதிக்குள்ள இருக்கு, அப்படி ஒண்ணு இருக்கு. கண்ணை மூடி பார்க்கணும். எல்லாம் கேட்கும் போதே நீங்க கண்ணை மூடி கேட்கணும். கண்ணை மூடி கேட்டா அதுக்குள்ள அப்படியே இருக்கலாம். இதெல்லாம் உடம்பெல்லாம் சும்மா ஒரு தூசு. அதெல்லாம் விட்டு, இந்த பூமியை விட்டு, இந்த உடம்ப விட்டு, பூமியை விட்டு, சூரிய குடும்பத்தை விட்டு, மில்கிவே விட்டு, அதுக்குள்ள போய் நட்சத்திர கூட்டத்துக்குள்ள போய் அதையும் தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கு. உயிரொலி அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படியே அதான் அது பரகாய பிரவேசம். இதுல வரும் என்னது, செலவின்றி பிரபஞ்ச பயணம் அப்படின்னு. செலவின்றி வாகனமின்றி பிரபஞ்ச பயணம், அப்படி போயிட்டே இருக்கலாம். உடம்பு ஒரு பெரிய இடையூறு, அப்படியே போயிட்டே இருக்கலாம். உடம்ப விட்டுட்டு இந்த ஈர்ப்பலை விட்டு எல்லாம் போயிட்டு, ஆனா முதல்ல எங்க போயிடணும், அங்க நெற்றி கண்ணுக்கு போயிடணும், யானை கண்ணுக்கு போயிடணும். அங்க போயிட்டு அப்படியே கபாலம் வழியா அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே போயிடலாம். 224 இதெல்லாம் சித்தர்கள்லாம் அப்படி போய் பார்த்துட்டு வந்துதானே எழுதுறாங்க, எல்லாம் எழுதுறாங்க இல்லையா. அப்படியே எல்லாம் கடந்து போயிட்டே இருக்கலாம். அப்படித்தான் நம்ம சிவன் போகும்.
உடம்ப விட்டு போகும்போது அப்படிதான் நம்ம போவோம். அதெல்லாம் தெரிஞ்சு போற வழிய தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நல்லது. அப்படி போயிட்டே இருக்கலாம். அப்புறமா போயிட்டு உடம்ப விட்டு சீவன் போகும்போது அது எங்கிட்டு போறதுன்னு தெரியாம அலமோதி கிடக்கும். அலமோதி கிடந்து மேலையும் போக முடியாம உடம்புக்குள்ளேயும் போக முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் அப்படியே அலையும். இதுல அப்படியே அலையும். மேலையும் போக முடியாது, உடம்புக்குள்ளேயும் போக முடியாது. அத ரெண்டும் கட்டானா அலைஞ்சுகிட்டே கிடக்கும். ஏன் அங்க வினையெல்லாம் சேர்த்து சேர்த்து காமத்து அக்னியிலே இருந்து காமத்துக்குள்ள இருந்து அப்படியே அதுக்குள்ள எல்லாம் வினையெல்லாம் சேர்த்து எல்லாம் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அனுபவிச்சு அனுபவிச்சு அங்க எல்லாம் அந்த அனுபவத்துடைய விளைவுகள்லாம் இருக்கே, அது எல்லாத்தையும் நல்விளைவு தீய விளைவு எல்லாத்தையும் அங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் கனமா இருக்கு. மேலையும் போக முடியாது, கீழையும் வர உடம்புக்குள்ளேயும் புக முடியாது. கறந்தவாள் முளை புகா அது மாதிரி அப்படியே கிடக்கும். அதான் அப்படியே கிடக்கும். அப்புறமா மறுபடியும் இறைவன் வந்து ஒரு நல்வினை வினைக்கீடாய் உடல் எடுத்து வெண்ணென்று இழிந்து வினைக்கீடாய் உடல் கொடுப்பாரு. நமக்கு கொடுத்து மறுபடியும் ஒரு உடம்பு கொடுப்பாரு. போயிட்டு வா மறுபடியும் இப்பயாவது ஒரு போய் யானை ஆசிரியர்கள் யானை நூல்கள் எல்லாம் படிச்சுட்டு வினையெல்லாம் நீக்கிக்கிட்டு இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு வா, யானை கண்ணை திறந்து இப்படி எல்லாம் வா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அதனாலதான் அதுதான் இறைவன். அதான் கொள்கையான் ஈசன் நமக்கு அருள் செய்வதற்காக சிரசு மேலே உட்கார்ந்து இருக்கான். அப்படி ஒரு அருமை பாருங்க. நமக்கு சைவத்துலதாங்க இவ்வளவுலாம் இருக்கு, வேற எந்த இதுலயும் கிடையாது. எந்த இதுலயுமே எந்த சமயத்திலயும் கிடையாது, எந்த மதத்திலயும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை சொல்றது இதெல்லாம் சுக்கமமா இருக்கிறது எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றது சைவ சமயம் தான் நமக்கு சொல்லுது. அது நம்முடைய தமிழ்லதான் இருக்கு. சரி, அண்ட ஒளியும் அகண்ட ஒளி. அண்டத்துல இருக்கிற சிவப்பேரொளி அண்ட ஒளியும், அப்புறம் அகண்ட ஒளியும் அண்டத்துல இருக்குதே சூரிய குடும்பம் அந்த ஒளி எல்லாம் இருக்கு, அந்த ஒளியும் எல்லாத்தையும் தனக்குள் அகண்ட ஒளி. அந்த அகண்ட ஒளிக்குள்ள பேரொளிக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அந்த ஒளியில இருந்து எல்லாத்துக்கும் ஒளி வந்தது. கோள்கள்லாம் வந்து சூரியன்கிட்ட இருந்து ஒளிய வாங்கும்போது சந்திரன் வந்து ஒரு கோளுங்கிறோம், சூரியன் நட்சத்திரம். அது சுயமா அது பிரகாசிக்குதுங்கன்னு சொல்றோம். ஆனா அது சுயமாலாம் ஒண்ணும் பிரகாசிக்கலப்பா. அது வந்து சிவப்பேரொளியில இருந்து இறைவன் அதுக்கு கொடுத்தது. எல்லாத்துக்கும் ஒளியை கொடுக்கக்கூடிய அகண்ட ஒளி, அண்டத்துல இருக்கிற ஒளி பொருளுக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய அகண்ட ஒளி பற்றியும், அப்புறம் ஒளியுடன் பிண்ட ஒளியால் பிதற்றும் பெருமையே, அது வந்து அது இப்படிலாம் இருக்கிறது பிண்டத்துக்குள்ளேயும் இருக்குது. இதெல்லாம் பிண்டத்துக்குள்ளேயே அந்த ஒளி இருக்கு அப்படின்னு இதெல்லாம் சும்மா பேசலாம் பத்தாது, பிதற்றும் பெருமை. இதெல்லாம் பெருமையா எல்லாம் இருக்கு எனக்குள்ளயும், அதுதான் எனக்குள்ளயும் இருக்கு. அதான் வாசியும் மூசியும் பேசி பயன் இல்லை அப்படிம்பாரு. எல்லாம் இருக்கு அப்படின்னு பிதற்றி இப்படி எல்லாம் பெருமையா பேசி என்ன பண்றது? அதனால என்ன செய்யணும், உண்ட வெளிக்குள் ஒளிக்குள் ஒளித்தது அனைத்தையும் தன்னுள்ள அடக்கி எல்லாம் உயிரொலியும் மறைத்து ஆகாசப்பரில ஒளிக்குள் அதனுடைய உயிரொலிக்குள்ளே அதுதான் இருக்கு. அதனால எல்லா ஒளிக்கும் ஒளிய கொடுக்கறதும் எல்லா ஒளியும் தன்னுக்குள்ள அடைக்கிறதும் உடம்புக்குள்ளேயும் அதுதான் இருக்கு. உண்ட வெளிக்குள் ஒளிக்குள் ஒளித்தது உயிர் ஒளிக்குள்ள ஒளித்தது தான் ஒளிஞ்சிருக்கான், மறைத்து இருக்கான் எல்லாத்துலயும். அதான் கண்ணை மூடிதான் பார்க்கணும். கண்ணை திறந்தாலும் ஒண்ணும் தெரியாது. கண்ணை திறந்தா சும்மா செயற்கை ஒளிதான் தெரியும்.
இறை ஒளி தெரியாது, சிவப்பேரொளி தெரியாது. அப்படி பார்க்கும்போது உயிருக்குள்ளேயும் அதுதான் இருக்கு. சிவப்பேரொளிதான் அண்ட ஒளி, அகண்ட ஒளி, சிவப்பேரொளிதான் உயிர் ஒளிக்குள்ளேயும் இருக்கு. அப்படியெல்லாம் பெருமை பேசி பிரயோஜனம் இல்லப்பா. அத உள்ளேயும் பாரு, அது உனக்குள்ளதான் இருக்கு. கொண்ட குறியை குலைத்தது தானே. உம் உம் அப்படியே மறைத்துக்கும். உயிர் ஆணவத்தை ஒடுக்கி அப்படி அதை நீ அறிந்துகிட்டா ஆணவத்தை ஒடுக்கி ஆகாச வீடு பேறு பெறும். உயிர் ஒளியை மறைத்து கொண்டா. அப்படி இருக்கிறது நான் என்ன பண்ணும், அந்த பேரொளிக்குள்ள நான் போய்கிட்டேன்னா அந்த ஆணவத்தை ஒடுக்கி தன்னோடு சேர்த்து கொள்ளும். இப்ப இது என்ன பண்ணுது, எல்லா பக்கமும் அந்த சிவ பேரொளிதான் இருக்கு. கண்ணு இப்ப சூரிய ஒளியவே நம்மளால பார்க்க முடியாது. கண் கொண்டு பார்க்க முடியுமா? ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது. ஆனா யானை கண்ணால் அந்த சிவ பேரொளியை பார்க்கலாம். அந்த சிவ பேரொளி தான் உனக்குள்ளயும் இருக்கு. எங்க இருக்கு? மூன்றாவது கண்ணுல அங்க இருக்கு. அந்த ஒளிய பாரு. அந்த ஒளிய பாத்தினா அந்த உயிர் ஒளிய பார்க்கும்போது அதுக்குள்ள இருக்கிற நமக்கு இறைவன் அம்மையப்பன் தன்னுடைய பேரொளிக்குள்ள நம்மை அப்படியே அடக்கி கொள்வான், விழுங்கிடுவான். உயிருண்ணி. அதனாலதான் ஒரு உயிருண்ணிங்கிறார். சிவனுக்கு எம்பெருமானுக்கு இன்னொரு பேர் என்னது? உயிருண்ணி. அப்படி அப்படியே நம்மள அதுக்குள்ள அப்படியே சாப்பிட்டுருவான். அதுக்குள்ள போயிடலாம். அப்படி ஆனந்தமா இருக்கும். ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஏதோ பெரிய இதெல்லாம் கிடையாது, மேஜிக் எல்லாம் கிடையாது, எல்லாம் எனக்கெல்லாம் வராது அப்படிங்கறதும் கிடையாது. எல்லாருக்கும் விரும்பினால் அவனடி வீர சொர்க்கம். விரும்பணும், அவ்வளவுதான். விரும்பணும். நமக்கு நிறைய பேருக்கு என்னன்னா விரும்புவாங்க. அப்படி ஏதோ ஒண்ணு வந்துருச்சுன்னா ஒரு பயம் வந்துடும். ஐயோ நம்ம அந்த உடம்பெல்லாம் விட்டு போயிருவோமோ, நமக்கு இந்த இதெல்லாம் போயிருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதுதான் அங்க தடையா இருக்கிறது. அதனாலதான் தெரிஞ்சாலும் அதை அனுபவிக்க விரும்ப மாட்டாங்க. அறிவுக்கு தெரிஞ்சாலும் அந்த ஒரு பயப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கும். அப்படியே எப்போ ஒரு நாளைக்கு எப்ப உடம்பு விட்டு போவோம்லாம் தெரியாது. அதை அனுபவிக்கணும். அதுக்குத்தான் நமக்கு இந்த உபாயங்கள்லாம் நமக்கு சொல்றாங்க. நீ கவலைப்படாத, பயப்படாத. நீ இந்த உடம்புல இருக்கிறதுக்கு சொல்ல போனா இந்த உடம்புல இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தான் நம்ம பயப்படணும். இதை விட்டு போறதுதான் அப்படி அங்கதான் நமக்கு அப்படியா நம்மளை விட்டு பிரியாத நமக்காகவே காத்து கொண்டிருக்கிற அங்க அம்மையும் அப்பனும் இருக்காங்க. கொள்கையான் ஈசன் அப்படி இருக்கான். அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம புறத்துல போய் தேடிக்கிட்டே இருக்கோம். இதுல கிடைக்குமா, இதுல கிடைக்குமா, ஐய அது மாதிரி இது இல்ல, அது மாதிரி இது இல்ல, அது மாதிரி இது இல்லைன்னு என்னென்னத்தையோ புறத்திலே தேடி 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 அதுல வினைய சேர்த்தமே ஒழிய அந்த ஆனந்தத்துல முழுமை பெறல. ஏன்னா சீவன் அதுல இருந்துதான் வெளிப்பட்டது. நான் சச்சிதானந்தம், நான் ஆனந்த ஸ்வரூபன், ஆனந்தமே வடிவானவன். என்னை யாராலும் எவற்றாலும் என்னை துக்கப்படுத்த முடியாது. ஏனெனில் நான் ஆனந்த ஸ்வரூபம். கீதையில வரும் அந்த ஸ்லோகம். அப்படி ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஆனந்தத்தான் அத சீவன் அது சுவைத்ததுனாலதான் அது மாதிரி சுவை புறத்துல இல்லைன்னு ஒன்னொன்னா 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 அப்படியே தேடி தேடி வெளியில தெரியுது. புரியுதுங்களா? இப்ப நாம அதுல போய் பார்த்துட்டோம்னா அப்பாடா இந்த ஆனந்தத்தை நான் இவ்வளவு நாளா வெளியில தேடிட்டு கிடந்தனா அப்படின்னு ஆடா அஞ்ஞானியே, ஆட அறிவு கட்டதேன்னு நம்மள நாமே தெரிஞ்சுக்கும். அப்படி ஒண்ணு இருக்கும். அப்படி ஒரு ஆனந்தம், சாந்தம், அமைதி. அப்பா அவ்வளோ சுகமான ஒரு ஆனந்தமா இருக்கும்.
பயனொரு கண்ணீர் போகத்தினுள்ளே பயனுறுமா. அது எப்படி இருக்குமா, கண்ணியோடு கூடும்போது அதுக்கு, ஏன்னா நமக்கு தெரிஞ்சது தானே சிற்றின்பம். அதனாலதான் திருமூலர் இதை சொல்றார், இந்த ஓமைய சொல்றாரு. அதாவது கன்னிகளோடு கன்னி பெண்களோடு சேர்ந்து உடம்புல இன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி, அனுபவிக்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு அந்த இன்பம் தான் தெரியும், அவருக்கு தெரியும். நம்ம இதுங்களுக்கெல்லாம் இந்த இன்பம் தான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியும், திருமூலருக்கும் தெரியும், இறைவனுக்கும் தெரியும். அதனால அவர் அது சொல்றார். நமக்கு தெரிஞ்ச இன்பத்தை வச்சு சொல்றார். அது மாதிரி பயனுறும் ஆதி பரஞ்சுட சோதி, அப்படியே பயனுறும், அப்படி அந்த நமக்கு பயனளிக்க கூடிய ஆகாச பேரை குடிக்க அந்த ஆதி பரஞ்சுட சோதிய நம்ம உடம்புக்குள்ளேயும் அனுபவிக்கலாம், பயன் பெறலாம். சீவன் பயனுறும் உள்ளே போகத்தின் உள்ளே பயனுறு கண்ணீர் போகத்தே போல உள்ளே பயனுறும் ஆதி பரஞ்சோதி, பரஞ்சுட சோதி. பயனுறு கண்ணீர் போகத்தை போல உள்ளே பயனுறும் ஆதி பரஞ்சுட சோதி. அப்படி இருக்கு. நம்ம தெரிந்ததை கொண்டுதான் அது சொல்றார். அப்படி. ஆனா அதை விட பேரின்பமா இருக்கும் இந்த இன்பம். அவ்வளவுதான், சிறு பொழுது இன்பம். அந்த இன்பம் பெருகி 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 மாறாத இன்பம், அப்படி ஒரு இன்பமா இருக்கும். அப்படி அயனோடு மால் அறியா வகை நின்றுட்டு, அயனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி காண்றதுக்கு அறியாமல் இருந்தாங்களே, அந்த உயர் நெறியாய் ஒளி ஒன்றதுமாமே. அறியா இயலாத அந்த பரம்பொருள், அந்த சிவ பேரொளியை உயர் நெறியாய் ஒளி ஒன்றதுமாமே. அதுல ஒன்று அவங்களுக்கு தெரியல. அவங்க அதுல நான் பெருசா நீ பெருசா, அது மேல போய் பாக்குறேன் கீழே போய் பாக்குறேன் அப்படியெல்லாம் அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கூட அது தெரியல. ஆனால் அடிமுடி காட்டாத சுத்த பிரம்மமாம் ஜோதி கடுவழி வந்து என்னை கலக்குனால் என்னாலோ. அப்படி தாய்மானவர் பாடுவார்ல. அப்படி அவங்க அறியாத அந்த பேரொளி அது எப்படின்னா எனக்குள்ள இருந்தது. அந்த ஒளியை நான் கண்டுகொண்டேன். அதுக்குள்ள நான் ஒன்றி விட்டேன். ஒன்றதுவாமே, ஒன்றி விடலாம். இந்த மாதிரி போனா அந்த ஒளிக்குள்ள ஒன்றி விடலாம். உயர் நெறியாய், இதுதான் உயர்ந்த நெறி, சிவ நெறி, தூய் நெறி, பெருநெறி, சைவ நெறி, அப்படியெல்லாம் சொல்லப்படுகிற இந்த நெறி, சிவ நெறியில, சிவன் காட்டிய நெறியில தன்னை வந்து அடைவதற்கு காட்டிய அந்த நெறி வழியே சென்று, என்ன நெறி, அந்த ஓங்கார நெறி எங்க இருக்கு, அங்க 3வது கண்ணுல ஆக்னா சக்கரத்துல நெற்றியில தான் இருக்கு. யானைக்கண் இருக்கு, அதை திறந்து பாரு, அதுக்குள்ள எல்லாம் ஒளி எல்லாம் தெரியும். அந்த ஒளிய பார்த்து உயிரொளி தெரியும். உயிரொளிக்குள்ள அப்புறம் பேரொளியும் பெருகி வரும். அப்படியே அந்த பேரொளிக்குள்ள உயிரொளி அடங்கி போயிரும். ஒன்றி விடலாமே, ஒன்றதுவாமே. ரெண்டும் சேர்ந்து ஒன்னா போயிரும். இந்த உயிரொளி பேரொளியோட சேர்ந்து ஒன்றி போயிரும். கடவுளும் நானும் ஒன்றானேன். ஒளிந்தேன் பிறவி உறவென்னும் பாசம் கழிந்தேன், கடவுளும் நானும் ஒன்று ஆனேன். ஒன்று ஆனோம் இல்ல, ரெண்டு சேரும்போது என்னது, பன்மை வரணும், பன்மையில முடிக்கணும். கடவுளும் நானும் போது ஒன்று ஆனோம்னு வரணும் இலக்கணப்படி. அவர் என்ன சொல்றாரு, ஒன்று ஆனேன் அழிந்தாங்கி இனிவரும் ஆக்கமும் வேண்டேன், செழுஞ்சார்புடைய சிவனை கண்டேன். அப்பப்பா, எப்படி ஒரு மந்திரம் பாருங்க, வரும் பின்னாடி. ஏதோ ஒரு இடத்துல இருக்கு இந்த பாட்டு. அடிக்கடி இந்த பாட்டை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். என் வாய் அடிக்கடி முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிற மந்திரம் இதுதான்.
ஒளிந்தேன் பிறவி உறவென்னும் பாசம் கழிந்தேன் கடவுளும் நானும் ஒன்று ஆனேன். ஒன்று ஆனோம் கிடையாது, ஒன்று ஆனேன். அழிந்து ஆங்கு இனி வரும் ஆக்கமும் வேண்டேன். செல்லும் சார்புடைய சிவனை கண்டேன். அப்பா, அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு நிலை அப்படியே இருக்கு பாருங்க. எல்லாரும் அனுபவிக்கணும். எத்தனை பேர் வந்திருக்கான் பாருங்க, 100 பேர் இருக்கும். ஆமா, அப்படி உயர் நெறி, தூய் நெறி, செம்மை நெறி, பெருநெறி, குரு நெறி, சைவ நெறி, திருநெறி, இப்படி எல்லாம் சொல்லப்படுகிற உயர் நெறி. அப்பாடி, அவ்வளோ அற்புதமான நம்ம நெறி நமக்கு இறைவன் கொடுத்திருக்கார். அறிவுக்கு அறிவாம் அகண்ட ஒளியாம், அறிவை கொடுக்கின்ற பேரறிவாக எல்லாத்துக்கும் அறிவை கொடுக்கிற ஞானத்தை கொடுக்கிறது. ஞானம், ஞானத்தை கொடுப்பது, அறிவை கொடுப்பது. ஒளினா ஞானம்னு அர்த்தம். ஞானவாள் அப்படின்னா அதான் ஒளி பொருந்திய பிரகாசமான ஞானத்தை கொடுப்பது. அகண்ட ஒளி, அறிவுக்கு அறிவாமாக உயிர்களுக்கெல்லாம் அறிவை கொடுக்கிற எல்லாத்துக்கும் அறிவை கொடுப்பதும், அந்த அறிவுக்குள்ள ஞானத்தை கொடுப்பதும் எல்லாம் இறைவன் தான். எல்லாம் கொடுத்திருக்காரு, நம்ம தான் பயன்படுத்துறது இல்ல. இப்ப சொல்றாங்க இல்லையா, லங்ஸுக்குள்ள எத்தனையோ லட்சம் சொல்றாங்க. 84 லட்சமோ 83 எத்தனையோ ஒரு லட்சம் வந்து அந்த இது இருக்குமா, காற்று ஏர் பேக்னு சொல்லுவாங்க. அத காற்றுப்பை, நுண்ணிய காற்றுப்பைக்கெல்லாம் இருக்குமா. நம்ம அது முழுசா காத்த நிரப்பலையாமா, அறகுறையாத்தான் அதுல வந்து கொஞ்சம் தான், பாதி கூட நிரப்புறது இல்லையா நம்ம. அதனாலதான் நிறைய வந்து வியாதி வந்துரும் இல்ல. அதே மாதிரி மூளை செல் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துறது இல்ல, அதுலயும் அறகுறையாத்தான் பயன்படுத்துறோம். அதே மாதிரி லங்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஏர் பேக்கையும் முழுசா காத்து உள்ளுக்குள்ள காத்து செலுத்துறது இல்ல நம்ம. எல்லாம் அறகுறை தான், எல்லாம் அறகுறை தான். அது மாதிரி எல்லாம் நம்ம அறிவு இருக்கு, உலக அறிவு இருக்கு, அறிவுக்குள்ள நம்ம ஞானமும் இருக்கு. அதை வந்து ஞானமா பயன்படுத்தணும். ஞானம் வேற, அறிவு வேற. உலக அறிவு இது ஐம்புலன் அறிவு. இந்த ஐம்புலன் அறிவை வந்து இறை அறிவுக்கு பயன்படுத்தும் போது அது ஞானம். உலக அறிவுக்கு பயன்படுத்தலாம். ஐம்புலனையும் உலக இன்பத்துக்கு பயன்படுத்தும் போது அது ஐம்புலன் அறிவு. ஐம்புலனையும் இறை அறிவுக்கு பயன்படுத்தும் போது ஐம்புலனால் கிடைக்க பெறும் ஞானம், இறை ஞானம், இறை அறிவு. இது உலக அறிவு. புரியுதுங்களா? அது மாதிரி அகண்ட ஒளியும் பிரியா வளத்தினில் பேரொளி மூன்றும் அப்படியே பிரியாது. அதுக்குள்ள என்ன இருக்கு? சூரியன், சந்திரன், அக்னி, இந்த 3 ஒளி அதுக்குள்ளதான் இருக்கு. அதோடு சேர்ந்துதான் எல்லாம் வளம் வந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து ஒளியை பெற்றுதான் எல்லாம் வளம் வந்துகிட்டு இருக்கு. எங்க வளம் வருது? வெளியிலயும் வளம் வருது, உள்ளுக்குள்ளேயும் வளம் வருது. உடம்புக்குள்ளேயும் 3 மண்டலம் இருக்கு. அக்னி மண்டலம் இருக்கு, சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். அது மாதிரி சூரியன், சந்திரன், அக்னி 3 இருக்கு. அதான் இடநாடி, பிங்கள நாடி, சுழுமுன நாடி. இந்த 3 நாடிய பிடிக்கணும். அதான் கீழே ரொம்ப உள்ளுக்குள்ள போகணும். அப்படியே போயிட்டே இருக்கலாம் அந்த பாட்டெல்லாம். அக்னி மண்டலம் கீழே, தொப்புளுக்கு கீழே, தொப்புளுக்கு மேல கண்ட வரைக்கும் சூரிய மண்டலம், அதுக்கு மேல சந்திர மண்டலம். இதெல்லாம் வந்து மேல சந்திர மண்டலத்துக்கு ஞானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்னத்த பண்ணணும்? இந்த மண்டலத்தை எல்லாம் ஒருங்கிணைக்கிறது எது? இந்த 3 நாடி, இடநாடி, பிங்கள நாடி, அது சுழுமுன நாடி. அது 3ஐயும் இயக்குனா அங்க வந்துரும். 3 அந்த சுழுமுன நாடியோடைய மேல் பகுதி, சுழுமுனை நாடியோட மேல் பகுதி ஆக்னாவ சக்கரத்துல இருக்கு. அங்க வந்துரும். அங்க வந்து ஓங்காரத்து மூலமா எழுப்பி அங்க வந்து பாரு. அதுதான் நெறிங்கிறார், உயர் நெறி. இதுதான் நமக்கு சிவன் நெறி, இறைவன் அருளால் கிடைத்த நமக்கு சொல்லப்பட்ட நெறி, மானிடர்களுக்கு சொல்லப்பட்ட நெறி. நாய் பூனை இதுகள்லாம் கடைபிடிக்க முடியாது.
இதை கடைக்கு பிடிக்காட்டி போனா அதுக்கு அதுக்கு அதனுடைய இனமா போயிருவோம் நம்ம இல்ல. அதுக்கும் அஞ்சறிவு இருக்கு, நமக்கும் அஞ்சறிவு தான் இருக்கு. அதுவும் இனவிருத்தி பண்ணுது, நம்மளும் இனவிருத்தி பண்ணோம். அதுவும் உணவை தேடுது, நம்மளும் உணவை தேடுறோம். அதை விட என்ன நம்ம இன்னொருக்கு சேர்த்து வைக்கிறோம். அது மாதிரி அதான். அப்புறம் நமக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, அதுதான் நரர், அதுல மனுஷனா இருக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் தேவர் ஆகணும், அதுக்கப்புறம் அமரர் ஆகணும். நம்ம மறுபடியும் என்ன நரர்ல இருக்கக்கூடாது, விலங்கின பதிவு அதுல இருக்கக்கூடாது. அதுதான் அதெல்லாம் ஒரு இருக்கு, நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. வந்தாச்சு அதாவது பரிணாமத்துல திருமந்திரம் படிச்சும் அதுல ஆர்வம் வந்தாச்சுன்னா அத படித்து எனக்கு இதெல்லாம் எனக்கு அதுதான் நம்ம விண்ணப்பம் வைக்கிறது. எனக்கு இதுல ஒரு நல்ல புரிதலும் ஒரு தெளிவும் எனக்கு அனுபூதியும் வரணும் அப்படின்னா இறைவன்கிட்ட விண்ணப்பத்தை வச்சு படிக்கணும். அப்ப விரும்பணும். அதைத்தான் சொல்றது. பிரியா வளத்தினில் பேரொளி மூன்று, இதோட சேர்ந்துதான் எல்லாம் வளம் வந்துகிட்டு இருக்கு. அறியாது அடங்கிடில் அத்தன் அடிக்குள். இந்த உயிரொளியானது அதுக்குள்ள அடங்கிட்டா அத்தன் திருவடிக்குள்ள போயிடலாம். இதெல்லாம் வெளியில மட்டும் வரலப்பா, உனக்கு உடம்புக்குள்ளே வருது, உடம்புக்குள்ள மேல கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு உபாயம் எல்லாம் இருக்கு. அதனால நீ இதை என்ன பண்ற, அதுக்குள்ள நீ அடங்கிட்டினா, பேரிழுக்குள்ள நீ அடங்கிடினா அத்தனை அடிக்குள்ள நீ போயிடலாம். பிரியாது இருக்கிற பெரும் காலமாமே, அதுக்குள்ள போயிட்டா அவனை விட்டு அவன் நம்மள பிரிய மாட்டான். நம்ம அவனை பிரியறது இல்ல, அவன் நம்மள அதான் சாப்பிட்டுருவான். அதுக்குள்ளே இருக்கலாம். அப்புறம் நம்ம அந்த ஞானத்தை பெற்று வீடு ஆகாச பேரு, வீடு பேரு, எல்லாம் வினை நீக்கம் எல்லாம் மலத்துல இருந்து விடுவித்து வினையை நீக்கி நமக்கு அந்த ஆகாச பேரை கொடுத்து தன்னோடு வைத்து கொண்டு இருப்பான். அப்படி இருக்கும்போதுதான் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி வராங்க. அவதாரம்னு சொல்றோம், அவங்கள அனுப்புவார் இறைவன். அதான் பின்னை நின்று முன்னே நின்று முயல்தவம் செய்கிலர், பின்னே நின்று பிறவி பெறுவது, முன்னே நின்று முயன்று தவம் செய்கிலர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இதெல்லாம் தவம் செய்யாம இருக்காங்க. அதனால மறுபடியும் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு என்னை தமிழ்ல எழுத சொல்லி நீ அனுப்பினார்னு திருமூலர் சொல்றார் இல்ல. அது மாதிரி அப்படி அனுப்புறார், இறைவன் அனுப்புறார். அது மாதிரி போய் இறைவனோட அப்படியே உறங்கிடலாம். இறைவன் அது மாதிரி அனுப்புவார். அப்படித்தான் மகான்கள், ரிஷிகள், அருளாளர்கள் அப்படிதான் வர்றாங்க இல்ல. அப்படி இருக்கலாம். சரி, அதான் பேரு, அதான் ஆகாச பேரு. அடுத்து என்ன சொல்றாரு, ஆகாச வண்ணன். சரி, அமரர் குல கொழுந்து. அப்பா, கொழுந்துனா என்னது, கொழுந்துனா வெத்தலை கொழுந்து, அப்படி கொழுந்துலாம் அப்படி இல்ல. கொழுந்துனா அக்னி. கொழுந்துனா தலைவன் அர்த்தம். ஆனா அக்னியா இருக்கக்கூடியவன். கொழுந்து, தீ கொழுந்துன்னு சொல்றோம் இல்லையா, எல்லாத்துக்கும் சிவ அக்னி தான் தலைவனா இருக்கு. சிவா அதுல இருந்துதான் எல்லாம் வெளிப்பட்டது. குல கொழுந்து, எல்லாம் அமரர் குல கொழுந்து. எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் இன்னும் அமரர்களுக்கு இன்னும் ரொம்ப பிரியமா இருக்கிறது. ஏன்னா அமரர்கள் இறைவனோட போய் ஐக்கியமானவர்கள். அதுக்கு கீழே ஆணவத்தோட கொஞ்சம் தேவர்கள், நம்ம மனுஷா. நரர்ல இருந்து கொஞ்சம் மாமிசம் புலால் உணவுல இருந்து மனுஷனா வரணும். மனுஷனுக்கு புலால் உணவு அது கிடையாது. அது விலங்கின பதிவுகள் இருக்கிறதுனாலதான் புலால் உண்றாங்க. அதெல்லாம் புலால் உண்றவங்க கோச்சுக்க வேண்டாம், இது சொல்றது அது இல்ல. விலங்கின பதிவுல இருக்கும் நரரா இருக்கிறதுனாலதான் அவங்க மாமிச உணவு. மானிட உடம்பு இறைவனை அடைவதற்குரிய அந்த டெக்னாலஜியோட உடம்பு. மாமிசம் திங்கிறது இல்ல. அதனுடைய நம்முடைய அந்த பல்ல அமைப்பே மாமிசம் திங்கிறதுக்கு இல்லைன்னு சொல்றது. அதெல்லாம் ஒரு ஆய்வுல வர்றது இல்ல. இது ஒரு இதுக்காக சொல்றது இல்ல, இதெல்லாம் ஒரு ஆய்வு
இல்ல, மானிட உடம்பு புலால் சாப்பிடுறது, மாமிசம் சாப்பிடுறது. தன்னோன் பெருக்கத்திற்கு பிறவோன் திம்பான். திருக்குறள்ல சொல்றாருல, புலால் மறுத்தல் கொல்லாமை ரெண்டு வைப்பார். அதனால மானிடனுக்கு கிடையாது அது ஒண்ணு. அதனாலதான் நம்முடைய சமயம் சிறப்பு. அங்க இருந்தாலே சைவ சமயமே சமயம். எல்லாத்துக்கும் மேலான சமயம். எல்லாத்துக்கும் மேலான சமயம் என்னன்னா, எல்லோருக்கும் மேலான பதவியை கொடுக்கக்கூடிய சமயம் இங்கதான் நமக்கு இருக்கு. பஞ்சமாபாதகத்தை நீக்கி அறத்தோட அங்கதான் அந்த முதல் பாட்டில வச்சுட்டாரு, நீதின்னு வச்சுட்டாரு. அறத்தையும் அவங்க நாதவிந்து இதெல்லாம் கொடுத்து அப்படியே நம்மள புடம் போட்டு அப்படி இருக்காரு. அப்படி ஆகாசவனன் அமரர் குல கொழுந்து அப்படியே இருக்கக்கூடியவன். சரி, ஏகாச மாசுனம் இட்டு அங்கு இருந்தவன். ஏகாசமாக எங்கும் அப்படியே வெண்மையான நிறம், சந்திர மண்டலத்துக்குள்ள வெண்மையான நிறத்துக்களையும் இட்டு அங்கு இருந்தவன், என்னை அங்கு இட்டு இருந்தவன். அப்புறம் ஆகாச வண்ணம், அப்புறம் அமர்ந்து நின்று அந்த ஆகாச வண்ணத்துக்குள்ள அமர்ந்து நின்று அப்புறம் பார்த்தீங்களா, முதல்ல என்ன தெரியுது, வெண்மையான ஒளிக்குள்ள போறோம், அங்க நின்னு அப்புறம் என்ன பண்ணது, ஆகாசமாய் அங்கே வண்ணனம், அப்படி தீ வண்ணம், பொன் வண்ணம். முதல்ல என்னது, அந்த வெண்மையான வண்ணம் தான் இந்த ஆகாசங்கிறது. இது பஞ்சபூதத்துல வர்ற ஆகாசம் வெண்மை. அதுக்கப்புறம் தான் வருது ஆகாசமாய் அங்கே வண்ணனும் ஆமே, அந்த பொன்னொழிக்குள்ள போயிடுறது. அதுக்குள்ள போனா சிவத்துக்குள்ள போயாச்சு. பொன்னார் மேனி அதுக்குள்ள போயார். இதெல்லாம் ஒரு அனுபவம். சந்திர மண்டலத்துக்குள்ள வெண்மையான ஒளி, அப்புறம் அதுல அப்படியே சிவத்துக்குள்ள போயிரும். அதுதான் ஆகாச பேரு. சரி, உயிர்க்கின்றவாறும் உலகமும் ஒக்க. இப்ப எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையும் இயங்கும்படியாக ஒக்க உயிர்க்கின்ற உள்ளொளி சேர்கின்ற போது உயிர்க்கின்றவாறும் எல்லா உயிர்களும் எல்லாம் அவதாய் உள்ள இருந்து இயக்குறார். அது நமக்கு அந்த ஒரு இதே வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம அந்த உடம்பை எடுத்து எங்கிருந்து இந்த உடம்புக்குள்ள எப்படி இந்த உடம்புக்குள்ள வந்தோம்னு தெரியாது, இந்த உடம்ப விட்டு வந்தது கூட தெரியாது இல்லையா. ஆனா போறது எல்லாம் பாக்குறோம். இந்த உடம்ப விட்டு உயிர் போயிரும், அப்புறம் இந்த உடம்ப கொண்டு போய் எரிச்சிருவாங்க, அந்த உயிர் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அத பத்திதான் இப்ப இப்படி எல்லாம் மாஞ்சு மாஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உயிருடைய பயணம் என்ன, உயிர் எப்படி எல்லாம் இருக்கும், உடம்புக்குள்ள என்ன இருக்கு, எப்படி இருக்கு, என்ன இருக்கு, ஏன் இருக்கு, எதுக்கு இருக்கு, எப்படி போகும், அதுக்குள்ள நீ என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதா இது. அப்படி எல்லாம் அதுதான் இயக்கிட்டு இருக்கு. அப்படி உயிருள்ள இருந்து உயிருக்கு உடம்ப கொடுத்து இயக்கிட்டு இருக்கான். உயிர்லதான் இயங்கிட்டு இருக்கு உடம்பு. அப்புறம் உடம்ப விட்டு உயிர் நீங்கிருச்சுன்னா அவ்வளவுதான், இயங்காது, உடல் இயங்காது. அப்புறம் உயிர் என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்குத்தான் இதெல்லாம் படிக்கிறது. எல்லாம் இருக்கு இயங்கும்படியாக உயிர்க்கின்ற உள்ளொளி சேர்க்கின்ற போது எல்லாம் இறைவன் எல்லாம் உயிருக்கெல்லாம் உயிர்ப்பு கொடுக்கறான். உயிர்ப்பு அது ரொம்ப அருமையான சொல். உயிர் அணுக்களுக்கெல்லாம் உயிர்ப்பை கொடுத்து எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கான். நம்முடைய நல்வினை தீவனைக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் அங்க இருந்து ஆணவத்தினால புல்லாகி பூடாகி அப்படியே எல்லாம் வந்துட்டோமே, மானிட உருவத்துக்கு வந்தாச்சு. இன்னமும் மறுபடியும் மானிடத்துல இருந்து மேல போறதா, மறுபடியும் நாய்க்கு பூனைக்கு கழுதைக்கு மாட்டுக்கு பன்னிக்கு போறதான்னு யோசிக்கணும்.
அது மாதிரி உள்ளொளி சேர்க்கின்ற போது அந்த உள்ளொளியை பிடித்துதான் ஊனினை உருக்கி உள்ளொளி வெறிக்கி உழப்பிலா ஆனந்தமாய மாணிக்க வாசகர். அது மாதிரி உள்ளொளி சேர்கின்ற போது கலந்ததால் குயிர் கொண்ட பேதை குலாவி உலாவி. குயில்னா இந்த இடத்துல குயில் கிடையாது, மேகம்னு அர்த்தம், முகில்னு அர்த்தம். பேதை குலாவி உலாவி. அவன் யாரு? அந்த அம்மை சொல்றார். மேகம் போன்ற கருமையான அப்படி சுருண்ட கூந்தலை உடைய அம்மை குலாவி, அம்மையோடு சேர்ந்து உலாவி, குலாவி உலாவி, அம்மையும் அப்பனுமாக குயிர்கொண்ட பேதையோடு அம்மையோடு அந்த மேகம் கருமேகம் போன்ற சுருண்ட கூந்தலை உடைய அம்மையை ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமான் அவளோடு குலாவி உலாவி அவன் அது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இது எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்காங்க. உலாவி வெயிர் கொண்டு என்னுள்ள வெளியேதுமாமே. அதனால வெயில் அப்படின்னா கொடுமைன்னு அர்த்தம். கொடிய வினையிலிருந்து என்னை நீக்கி குலாவி குலாவி உலாவி ரெண்டு பேரும் சேர்ந்து என் உள்ளத்துக்குள்ளேயும் குலாவி உலாவி என்னுடைய வினையெல்லாம் நீக்கி என்னை பேரொழியை காணும்படியாக செய்தார்கள். அருமையான எனக்குள்ளயும் அவங்க ரெண்டு பேரும் குலாவி ரெண்டு பேரும் சேர்ந்து குலாவி உலாவிக்கிட்டு இருக்காங்க. எதுல? உயிர் ஒளி உள்ள ஓடிக்கிட்டு இருக்கா உயிர் இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில மட்டும் இல்ல எனக்குள்ளயும் இருந்து இருக்காங்க இருந்து என்னுடைய வெயிர் கொடிய வினை எல்லாத்தையும் நீக்கி என் உள்ளத்துக்குள்ள இருந்து கொடிய வினை எல்லாத்தையும் நீக்கி அந்த வெளியதுவாமே அந்த பெரு வெளிக்குள்ள என்னை கூட்டி சென்றார்கள், அழைத்து சென்றார்கள். அழைத்து செல்லுதல். கூட்டி யமன் தான் கூட்டி செல்வான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது கைது பண்ணி அழைத்து செல்றோம்னு சொல்ல மாட்டாங்க, கைது பண்ணி கூட்டி சென்றார்கள். திருடனை கைது பண்ணி கூட்டி சென்றார்கள், பொண்ணு மாப்பிள்ளைய அழைத்து சென்றார்கள். தமிழ்ல பாருங்க நிறைய சொற்களுக்குள்ள வித்தியாசம். அப்படியே நம்மை அழைத்து சென்றார்கள், அன்போடு அழைத்து சென்றார்கள். கூட்டி செல்லும்போது நல்ல ரெண்டு ஓந்தா அடி எல்லாம் கொடுத்து அப்படியே அடித்து கூட்டு விலங்கெல்லாம் மாட்டி அடித்து சொல்றது. அப்படி சரி. அடுத்து நனிகில் அகழ்கிலன் நாதன் உலகத்து ஒட்டி என்றும் பிரிவை அகழ்கிலன். அவன் அகன்றே தன்னிட்ட வந்தா அவங்கள திருப்பி விட்ட மாட்டான் உலகத்துல நாதன். அப்புறம் பிரியாது இருப்பான் உலக இன்பத்தை நாதன். அதோட புள்ளி வச்சுக்கணும். உலகத்து அணிகில் அகன்ற பெரும்பதி நந்தி நனிகில் அகல்கில நாதன். அதோட புள்ளி, அது பொருள் முடிஞ்சு போச்சு. அவனோட நீ நன்னிகி இருந்தேனா உன்னை விட்டு அவன் பிரிய மாட்டான். அவனை விட்டு நீ போகாமே பாதுகாத்துக்குவான். சரி. உலகத்து அணிகில் உலகத்துல போனீனா அகன்ற பெரும்பதி அவன் தள்ளிதான் இருப்பான். நீ அனுபவி அடைஞ்ச எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்து பேசாம போயிடுவான். அகன்ற பெரும்பதி நந்தி நனிய மின்னொளி சோதி வெளியே. அதனால என்ன செய்யற, அந்த மின்னொளி போன்றோட சோதியில நீ அணுகி இருந்தீனா பனியின் அமுதம் வருகலாமே. அந்த வெளியில போய் அந்த பெரு வெளியில சைவ பெருவெளின்னு சொல்றோம். அதான் சிவப்பேருவெளியதான் சைவ பெருவெளியில போய் என்ன சொல்லலாம், அங்க போய் இருந்து பனியின் அமுதம் வருகலாம். நீ இங்க போய் வெறும் இன்பத்தை இங்க போய் எல்லாம் ஸ்வீட்டா இனிப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு சுகர் தான் வருது. அங்க போய் அமுதங்கிறத சுவை அப்படி பருக 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 என்ன ஆச்சு, அப்படியே இறை இன்பம் கிடைக்கும். இங்க போனா வேற இன்பம், இறை இன்ப அமுதம் பருகலாமேங்கிறார். பருகலாம் அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டார்.
பருகலாமே அப்படிங்கிறார். இல்லாட்டி முடியாதே அப்படிங்கிறார். அத பருகலாமே பருகலாமே அப்படின்னா, இத பருகாம நீ ஏன் இப்படி எல்லாம் அலையிற? நீ இத பருகாம ஏன் நீ இப்படி எல்லாம் போய் அலையிற? உலகத்தை சார்ந்து ஏன் இருக்கிற? இறைவனை சார்ந்து நணுகி இரு. அந்த உயிரொலிக்குள்ளதான் அவங்க 2 பேரும் குழாவி உலாவி இருக்கிறாங்க உன்னை நீக்கத்துக்காக. அந்த ஒளிய பாரு. அவங்க உன்னை அழைத்து அன்போடு அழைத்து செல்வார்கள். அப்படி மிக்கார் அமுதுண்ண நஞ்சுண்ட மேலவன். அப்படியான மிக்கார் அப்படின்னா உயர்ந்தவர்கள நஞ்சினை உண்ட மேலவன். மிக்கார் அமுதுண்ண, நம்ம எல்லாம் அமுது உண்ணுவதற்காக நஞ்சுண்ட மேலவன். இந்த வரிதான் ரொம்ப முக்கியமான வரி. நம்ம எல்லாம் அமுது உண்ணணுங்கிறதுக்காக நம்மளுடைய வினைங்கிற நஞ்செல்லாம் இறைவன் உண்ணுகிறான். இது அந்த காலத்துல ஏதோ ஒரு புராண கதையில தேவர்கள் எல்லாம் கடலை கடைஞ்சாங்க, அதுல இருந்து நஞ்சு வந்தது, சாப்பிட்டாரு, அப்புறம் அமுதம் எல்லாம் வந்தது, தேவர்கள் எல்லாம் உண்டாங்க. அது அந்த கதை அன்னைக்கே முடிஞ்சு போன கதை கிடையாது. அதுதான் அந்த கதை இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு, நமக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. அதத்தான் சொல்றாரு. மிக்கார் அமுது உண்ண, உயர்ந்தவர்கள் இறைவனை அடைந்தவர்கள் அமுது உண்பதற்காக அவர்களுடைய நஞ்சு என்கிற வினை எல்லாத்தையும் உண்பவன் இல்ல. அப்படி மேலானவன் தக்கார் உரைத்த தவநெறியை சென்று, தக்கார் யாரு? தக்கார் அந்த அருளாளர்கள், ஞானிகள், அப்படி மகான்கள், ரிஷிகள்லாம் சொன்ன, சித்தர் பெருமான்கள்லாம் சொன்ன அந்த உரைத்த தவ நெறியை, ஞானமும் யோகமும் அந்த நெறியை சென்று புகுந்தால் அருளும் பொன்னுரை யானத்தை நக்கார் களல்வழி நாடுமின். பெற்றார் ஞானத்தை நக்கார் பெற்றார்கள். அதனால கழல் வழி புகுந்தால் அருள் கிடைக்கும், அப்புறம் சிவ ஞானம் கிடைக்கும், பொன்னுரை ஞானத்தை கிடைக்கும். அதனால ஞானத்தை பெற முடியும். அப்புறம் கடல் வழி நாடுமின், அந்த ஓசையை கொடுக்கக்கூடிய அந்த திருவடிய நாதத்தை கேளுங்கள். நாடுமின் நீவீரே, நீங்க எல்லாம் இதை நாடுங்கள் அப்படின்ட்டார். புறத்துள் ஆகாசம் பூனம் உலகம். அததான் இங்க மறுபடியும் அந்த முதல் மந்திரத்துல சொன்னதை இங்க மறுபடியும் தெளிவுபடுத்துறார். புறத்துள் இருக்கிற ஐம்பூதங்கள்ல இருக்கிற ஆகாசம் பூனம் உலகம், அதெல்லாம் பூன உலகம். அகத்துள் ஆகாசம் ஆதி அறிவு. புறத்துல இருக்கிற அந்த உலகம் எல்லாம் இருக்குல்லையே, அதெல்லாம் இத ஒரு ஆகாசம்னு சொல்ற. இந்த ஆகாசம் உனக்குள்ளேயும் இருக்கு. இத கண்டினா உனக்கு பேரு கிடைக்கும். என்ன பேரு கிடைக்கும்? ஆகாசத்தை, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆகாசத்தை பாக்குறதுனால உனக்கு ஆகாசத்தினால உனக்கு பேரு கிடைக்கும். என்ன பேரு கிடைக்கும்? வீடு பேரு கிடைக்கும். அதான் சொல்றாரு. அப்படி அடுத்து அதான் ஆதி அகத்துள் ஆகாசம் ஆதி அறிவு. அகத்துக்குள்ள இருக்கிற ஆகாசத்தை பாரு. அது என்னது? அதான் நாதபிந்து. அதுக்குள்ள ஓங்காரம் அங்கேயா இருக்கு, ஓங்காரமா இருக்கு, அத பாரு. அப்படி பாத்தீங்கன்னா ஆகாசம் செல்லும் சுடர் சோதி. அந்த செம்மையான பொன்னார் மேனிய அந்த சோதியை காணலாம். சகத்துள் ஆகாசம்தான் அச்சமாதி. அது நீங்க வாழும் காலத்திலே நீ அதை பெற முடியும். ஜகத்துள், இந்த உலகத்துல வாழும் போதே அந்த ஆகாசத்துல போய் இருந்து அந்த ஆகாச சமாதின்னு ஒரு புதுசா சொல்றாரு பாருங்க. அந்த ஆகாசத்துக்குள்ள அந்த மௌன சமாதி, ஞான சமாதி, பிரணவ சமாதினா சொல்றது இந்த இடத்துல ஆகாசத்தோட நீ அங்க அதுக்குள்ள நீ அடங்கி இருக்கலாம், ஒன்றி இருக்கலாம், ஒன்னா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம், வினையெல்லாம் நீங்கி அங்க தீண்டாதபடிக்கு இருக்கலாம். அதான் சமம் இல்ல.
அந்த வினையெல்லாம் தீண்டாதபடிக்கு ஐம்புலன்கள் சேட்டைகள்லாம் ஒடுங்கி வினைகள்லாம் தீண்டாதபடி வினைகள்லாம் எட்டாத தூரத்துல அந்த ஐம்புலன்லாம் உன்னைய மாயையில இழுக்காத மாயை ஆணவம் கண்மம் வினைகள் மலம் எல்லாம் எட்டா அங்க வர முடியாத இடத்துக்குள்ள போய் நீ அமைதியா இருக்கலாம், ஆதியோட இருக்கலாம். அதுதான் ஆகாசத்தினால கிடைக்கக்கூடிய பேரு. அத நீவீரே நாடுமின் நீவீரே, அதை அடைவன். அதை நாடி செல்லுங்கள், நீங்கள் அதை அடையறதுக்கு விரும்புங்கள், முயற்சி செய்யுங்கள். கரெக்டா முடிச்சிட்டோம்.